Welcome to Traditional Food Cafe. வெண்டைக்காய் கிரேவி செய்வது எப்படி என்று பார்ப்போம். வானொலியில் 3 மேசைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் சின்னதாக நறுக்கிய வெண்டைக்காயை சேர்த்து நன்கு வதக்கவும். வெண்டைக்காய் நன்கு வதங்கியதும் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளவும். பின் அதே எண்ணெயில் கடுகு அரை தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி சேர்த்து தாளிக்கவும். 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்க்கவும். அத்துடன் 4 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, சிறு துண்டுகளாக நறுக்கிய தக்காளி 2 சேர்த்து நன்கு வதக்கவும். மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் அரை தேக்கரண்டி, கர மசாலா அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கிளறவும். பின் வதக்கிய வெண்டைக்காய், தயிர் 2 மேசைக்கரண்டி சேர்த்து நன்கு வதக்கவும். அத்துடன் சிறிது தண்ணீர் சேர்த்து மூடி 8 முதல் 10 நிமிடங்கள் வரை வேகவிடவும். நன்கு வெந்ததும் கொத்தமல்லி இலை சேர்த்தால் சுவையான வெண்டைக்காய் கிரேவி தயார். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.